ராகசனலை டிஸ்னமா.tv சில்வர் ஸ்கிரீன் மேகசின்காக முகமுடியோட கதாநாயகன் திரு ஜீவா அவரை சந்திப்போம். வணக்கம் ஜீவா. ஹாய், வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேங்க. மலேசியாவுக்கு வந்திருக்கீங்க? ஆமாம், மலேசியா வந்ததில் ரொம்ப சந்தோஷம். நான் நிறைய வாட்டி வந்திருக்கேன் மலேசியாவுக்கு. பட் ரெண்டாவது வாட்டி இந்த மாதிரி முகமுடியோட படத்துக்கு வந்திருக்கிறேன். அதாவது ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி தித்திக்குதேங்கிற படத்துக்கு வந்திருந்தேன் நான். ஸோ இப்போது முகமுடி படத்துக்கு வந்திருக்கிறேன். ஓகே. ஸோ முகமுடி ஒரு படம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு சூப்பர் ஹீரோ படம். சரியா? சூப்பர் ஹீரோ படம்னு சொல்லும்போது தமிழ் இண்டஸ்ட்ரியில் யாருமே இந்த படத்தை செஞ்சிருக்கல இதில். ஸோ முதல் முறையாக நீங்கள் ஒரு சூப்பர் ஹீரோ படம் செஞ்சுருக்கீங்க. இந்த படத்தை பற்றி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அந்த சூப்பர் ஹீரோங்கிற ஒரு விஷயம் அதை எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்கிறது ஒன்று இருக்குது. ஐம் வெரி ஷுர், ஃபுல் நம்பிக்கையில் தான் இந்த படத்தை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஏன்னா கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும், யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், ஃபேமிலி இருக்கிற எல்லா லைக் மெம்பர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஜனரஞ்சகமான ஒரு படம். ஸோ இந்த சூப்பர் ஹீரோங்கிறது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்று இருக்குது என்றைக்குமே. ஸோ இந்த மாதிரி ஃபவுல் லாங்குவேஜ் ஆர் ஹார்ஷான சில விஷயங்கள்லாம் இருக்கவே இருக்காது. ஸோ இது எல்லாருமே ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய ஒரு படமாக இருக்கும். இந்த படத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு காஸ்டியூம் செஞ்சுருக்காங்க, ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரியான ஒரு காஸ்டியூம் செஞ்சுருக்காங்க. அந்த காஸ்டியூம் சொல்லியிருக்காங்க ரொம்ப எஃபர்ட் போட்டு ரொம்ப நாள் எடுத்து அது ஒரு ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக செஞ்சுருக்காங்க. அந்த காஸ்டியூம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ இந்த காஸ்டியூம்க்கு நிறைய ரீசர்ச்லாம் பண்ணார் டைரக்டர். அண்ட் ஹாங்காங் போனோம், நிறைய கண்ட்ரீஸ்க்கெலாம் போய் பார்த்தாரு. பட் ஹாங்காங்கில் சர்க்யூ டு சோலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு சர்க்கஸ் கம்பெனி அது. ஸோ அதில் ஒரு பிரிட்டிஷ் டிசைனர் கால்டு கேப்ரலா வில்கின்சன்கிற ஒருத்தங்க. ஸோ அவங்க இந்த படத்தில் இருக்கிற காஸ்டியூம் அவங்க தான் டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ரொம்ப நல்லா கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கிறோம். ஸோ அதில் கிட்டத்தட்ட ஒரு 5-6 மெட்டீரியல் இருக்குது. ஸோ சிலிகான், லேட்டெக்ஸ், இந்த ரப்பர் காஸ்டியூம்ஸ், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதில் போட்டு நடிக்கிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அது. ஸோ அதில் குன்ஃபுலாம் பண்ண மாதிரிலாம் நாங்கள் நிறைய கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். பட் குட், இட்ஸ் லைக் ரியலி குட் டு அது போடும்போதே தெரியும், ஒரு சூப்பர் ஹீரோ ஃபீல் ஒன்று வந்துடும். அது ஸ்லைட்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே தெரியுது. ஸோ ஒரு குங்ஃபுலாம் கற்றுக்கிட்டு ரொம்ப நிறையா பயிற்சி எடுத்து இந்த படத்தை செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அந்த குங்ஃபு கற்றுக்கிட்டது அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? குன்ஃபு ஆக்சுவலி இந்த டேரக்டர் என்கிட்ட கேட்டிருந்தாரு, குன்ஃபு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் இல்லை ஆக்சுவலி என்ன சொன்னார்னா, ஒரு 6 மாதம் நீங்கள் குன்ஃபு கற்றுக்கணும் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொன்னார். ஸோ நான் சொன்னேன், இல்லை சார், நான் ஒரு சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடியே எனக்கு குன்ஃபு கொஞ்சம் ஒரு 4 வருஷம் 3.5 வருஷம் கற்றுருக்குறேண்ணா அப்படின்னு சொன்னார். ஒரு ஷாக் அவருக்கு. அவர் இன்னும் சந்தோஷமாயிட்டார். ஸோ உடனே சரி பயிற்சி எடுத்துலாம். நான் சொன்னேன், ஒன்றும் இல்லை சார், பண்ணி ஒரு 6-7 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் திரும்ப ரீஃபர்பிஷ் பண்ண அப்படின்னு சொன்னோன்னே திரும்ப ஹாங்காங்லேருந்து கொஞ்சம் இவங்களாம் வந்திருந்தாங்க. சேகர் மாஸ்டர் கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அவர் ஒரு பெரிய குன்ஃபு ஸ்பெஷலிஸ்ட். அவர் இதில் ஸோ அவர் எனக்கு இங்கே லைக் திரும்ப அவர்கிட்ட என்ன பயிற்சி பண்ணணும்னா, திரும்ப படத்துக்கு முன்னாடி திரும்ப அவர்கிட்ட பயிற்சி பண்ணோம். அதுக்கப்புறம் ஹாங்காங்லேருந்து இருக்கிற எல்லா மாஸ்டர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. ஸோ நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க அவங்க. மலேசியாவுக்கு ஏதாவது படம் செய்யணும்னு உங்களுக்கு விருப்பம் இருக்கா? எனக்கு அதாவது மலேசியாவில் ஷூட் பண்ணணுன்னு பயங்கர ஆசையாக இருக்குது. ஆனால் அந்த மாதிரி படங்கள் எனக்கு இது வரைக்கும் அமைஞ்சதில்லை. எனக்கு மேக்ஸிமம் லைக் எங்களோட சென்னையிலே நிறைய அமைஞ்சிருக்கு. பட் மலேசியாவில் ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் படம் பண்ணணுன்னு நிறைய ஆசை இருக்குது எனக்கு. மலேசியா மக்கள் இது வரைக்கும் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அண்ட் ஆல்சோ என்னோட எல்லா படங்கள் நான் எடுத்த முயற்சிக்கெலாம் உறுதுணையாக இருந்து ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அண்ட் நான் தடவை இங்கே மலேசியா வந்தது தித்திக்குதே படத்தோட ப்ரமோஷன் தான் வந்திருந்தேன். இப்போ நான் திரும்பவும் கிட்டத்தட்ட லைக் ஒரு பெரிய வளர்ச்சி இப்போ வரும்போது பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ நான் எடுத்த படங்களுக்கு பெரிய லெவலில் நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் ப்ளீஸ் தயவுசெய்து முகமுடி படத்தை தேட்டரில் பாருங்கள், திருட்டு விசிறில் பார்க்காதீங்க. ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா இந்த படத்துக்கு பின்னால் நிறைய டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நிச்சயமாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க அதை. ஹாய், திஸ் இஸ் ஆக்டர் ஜீவா ஹியர். யூ வாட்சிங் மீ ஆன் dcinema.tv.